World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்தபடியாக திரு வடிவேல் ஐயா அவர்கள் ஈரோட்டிலிருந்து சிறப்புரையாற்ற வருகிறார். அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள். அவர் RMS அஸ்ட்ரோ அகாடமியின் நிறுவனர், கந்தவேலை உபாசனை தெய்வமாக பூசிப்பவர், ஃபிசிக்ஸ் மற்றும் ஜோதிடத்தில் 2 PhD பட்டங்களை பெற்றவர், 2 PhD வாங்கியிருக்கிறார். ஸோ இன்று ஒரு சிந்தனை என்ற யூடியூப் சேனல் மூலம் 2000 வீடியோக்களுக்கு மேல் பதிவு செய்தவர், எதுகை மோனையுடன் கூடிய அடுக்கு மொழியில் உரையாற்றும் வல்லமை பெற்றவர், ஆயிரக்கணக்கான நூல்களை வாங்கி வாசித்து நூலறிவு பெற்றவர். அவரின் சொல்லாடல் அனைவரும் ரசிக்கும் வகையில் இருக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. ஆன்மீகம், ஜோதிடம், நூலறிவு, பேச்சுத்திறன் போன்ற பன்முகத்திறமை கொண்டவர். அவ்வளவு சிறப்பு பெற்ற முனைவர் வடிவேல் ஐயா அவர்களை உங்களின் பலத்த கரகோஷத்துடன் உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். திரு வடிவேல் ஐயா அவர்களுக்கு நமது குருநாதர் மாலை அணிவித்து பொன்னாடை போற்றி மரியாதை செய்கிறார். பசி நேரம் நெருங்கி கொண்டே இருக்கிறது. அதிகாலையிலே இதுக்காக பிரயாணப்பட்டுட்டு இருப்போம். 2-3 நாள்லாம் நிறையா உழைப்பு இருந்திருக்கும். கட்டம் போட்டு சொல்வதற்கு ஜாதக சட்டம் படித்த மேதைகள் இங்கே அமர்ந்திருக்கிற வேளையிலே கட்டம் போட்டு பலன் சொல்லும் ஜாதக சட்டம் படித்த மேதைகள் இங்கு இருக்கிற இந்த சுப ஹோரையிலே ஒரு சில விஷயத்தை உங்களிடத்திலே பகிர்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். வயது முதிர்ந்தாலும் கூட தலைக்கு நான் மை ஏற்பதில்லை அப்படின்னு ஒரு முடிவில் இருக்கேன். வாழ்நாள் முழுவதும் பொய் மை ஏற்பதில்லை என்ற முடிவுடன் இருக்கிறேன். இறுதி மூச்சு வரைக்கும் வாய்மை ஒன்றையே நான் கை கொள்வேன். இது எங்க அப்பா எனக்கு இட்ட பிச்சை. எனக்கு இருக்கிற நயா பைசா தமிழ் ஞானமெல்லாம் கந்தவேல் இட்ட பிச்சை. எனக்கு இருக்கிற ஏதோ ஜோதிட ஞானம் 1-2 ஏதாவது தெரியுதுன்னா, இன்னைக்கு உங்க முன்னாடிலாம் நின்று பேசுகிறேன்னா, ஏதோ 12 கட்டம், 27 நட்சத்திரங்கள், திதி, யோக, கரணம், ஏதோ ஒரு 10 புத்தகத்து பேர் இதெல்லாம் தெரியுது அப்படின்னா, அதுக்கு மிகப்பெரிய சீக்ரெட் என்னன்னு சொல்லிடுறேன். எனக்கு ஜாதகம் கிடையாது. அதுதான் மிகப்பெரிய சீக்ரெட். அதை முதல்ல என்னுடைய குருநாதர் கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்கள்ட்ட 93ல் போய் கேட்குறேன். அவர் தான் என்னுடைய ஜோதிட ஞான தீபத்தை முதல்ல பற்ற வைக்கிறார். அது இந்த அளவுக்கு வெடிக்குமாங்கிறது அப்போ அவருக்கே தெரிஞ்சிருக்காது. பற்ற வைத்தது நல்ல விஷயமாக இருந்தால் வாழ்த்துவது தானே வரலாறு. அதுக்கப்புறம் பல்கலைக்கழகங்கள்லாம் நம்ம பாடம் படிக்கிற வாய்ப்பு இறையொருளாலும் குருவருளாலும் நிகழ்ந்தது. பல்கலைக்கழகங்கள் மலைக்கு கூட புலிப்பாணியை கையில் எடுக்கல. சுக்கு மிளகு திப்பிலியை போல, தாய்ப்பாலை போல மறந்தே போய்விட்டது. நான் புட்டிப்பால் குடித்து வளர்ந்தவன் அல்ல, இலக்கணம் எனும் தமிழ்பால் தாய்ப்பால் குடித்து வளர்ந்தவன். அதனாலேயே கந்தவேல் எனக்கு கூட இருக்கிறான். ஒருபொழுதும் நான் புட்டியையும் விரும்புவதில்லை, புட்டிப்பாலையும் விரும்புவதில்லை. பல்கலைக்கழகங்களில் நாங்கள் தேடி போகிறோம். அங்கே நூல்லாம் ஒன்றுமே கிடைக்கல. அவங்க ஒரு விதி சொல்கிறாங்க, விதியின் மூலமாக சதி செய்கிறாங்க. அது பின்னாடி தான் எங்களுக்கு தெரிந்தது. பட்டங்கள் பல பெற்றாலும் ஒரு சிறந்த ஜோதிடருக்கு அழகு, நீங்கள் பார்த்துட்டு போய் அவங்க உங்களுக்கு 10 பேர்த்த அனுப்பினால் வரலாற்றினுடைய பக்கங்களில் உங்கள் பெயர் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கும். ஒருத்தர் திரும்பி உங்களை திரும்ப வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்நாளில் நம்ம வந்ததுக்கு அர்த்தம் முடிஞ்சது, நன்றாக விடைபெறலாம். திரும்ப வருமா வரமாட்டாங்கிறதெல்லாம் எனக்கு அதிலெல்லாம் விருப்பம் கொஞ்சம் கம்மி. வருமா, இது மாதிரிலாம் டீமு சேருமா, சேர்ந்தாலும் வீட்டம்மா பர்மிஷன் கொடுப்பாங்களா, பல பேர்த்துக்கு பொன் விலங்காவே வீடு இருக்குது இல்லைங்களா? அதான் அருணகிரிநாதர் சொல்லலாம், இரு வினை கலந்த பொன் விலங்கு அப்படிங்கிற. அப்போது நம்ம தேடிக்கிட்டே இருக்கிறோம், ஐயாவை நம்ம சந்திக்கிறோம்.
பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய இரண்டாவது குருநாதர் கொடிக்கம்பம் ஜோதிடர் ஐயா அவர்களை வணங்கி, அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களை குரு, பரமகுரு, பரமேஸ்வரி குரு என்ற விதத்திலே வணங்கி உங்கள் முன்னால் என்னால் ஒரு சிறிய உரையை தர முடியும் என்ற நம்பிக்கையிலே நான் உரையை தொடங்குகிறேன். மண்ணில் உள்ள மனிதர்களையெல்லாம் விண்ணில் உள்ள கோள் பாதிக்கிறது. மண்ணில் உள்ள மனிதர்களை மாத்திரம் அல்ல, எல்லாத்தையும் தான் பாதிக்குது, விலங்குகளையும் பாதிக்குது. ஒரு நாய் குட்டி போடுது, 9 குட்டி ஈனுது. ஒரு நாய் காரில் போகுது, ஒரு நாய் பாலுக்கே அது. இதுலேயும் பெண் வர்க்க மனிதர்களில் பெண் பிள்ளை பிறந்துட்டா அழுகுறாங்க, மிருகத்தில் ஆண் வர்க்கம் பிறந்துட்டா மெச்சி புகழ்ந்து ரிவர்ஸில் இருக்கும். இப்போ மாடெல்லாம் பசுமாடு இருந்துட்டா, பால் கொடுக்குற மாடு இருந்தால் ஒரே சந்தோஷம். அங்கே கண்ணு போட்டால் கதறி கதறி போய் பிள்ளையார்கிட்ட அழுகுறான். விதியை தீர்மானிப்பவன் இறைவன். நாம் வர்றது அம்மா அப்பா வழியாக வரோம், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் விதியை தீர்மானிப்பவன் இறைவன். விருப்பம் உள்ளவன் ஜோதிடம் படிப்பான், விருப்பம் உள்ளவன் ஜோதிடம் படிப்பான். விதி இருப்பவன் தான் ஜோதிடம் பார்ப்பான். விருப்பம் இருந்தால் ஜோதிடம் பார்க்கலாம், கற்றுக்கலாம். ஆனால் விதி இருந்தால் தான் ஜோதிடம் பார்க்க முடியும். சரண கமலாலயத்தை அரை நிமிட நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத, சரண கமலாலயத்தை அரை நிமிட நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சட கசட மூட மட்டி. அருணகிரிநாதர் டைட்டில் போட்டுக்கிறார். இப்போ நாங்களாம் போட்டுக்கிறோம்ல எம்ஏ பிஹெச்டி மாதிரி, அருணகிரிநாதர் ஒரு டைட்டில் போட்டுக்கிறார் அவருக்கு, சுவாமிமலை திருப்புகள். சட கசட மூட மட்டி அவர் டைட்டில் போட்டுக்கிறார். பவவினையால் சனித்த தமியேன் மிடியால் மயக்கம் உருவேனோ கருணை புரியாதிருப்பது என்ன குறை, இவ்வேளை செப்பு கைலைமலை நாதர் பெற்ற குமரனை கடகபுய மீதில் ரத்தன மணியணி பொன் மாலை செச்சை கமலுமன மார்கடப்ப மணிவோனை தருணமிதையா குத்த கனமதுர நீல் சௌக்கிய சகல செல்வ யோக மிக்க பெருவாழ்வு தகமை சிவஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நெய்த்த வடிவேளா அருண தல பத்மபாதம் தினமும் உனை திதிக்க அரியல் தமிழ் தான் அளித்த மயில் வீர அதிசயம் அநேகமுற்ற பழனி மலை மீதுதித்த அழக திருவேரகத்தின் முருகோனே. சுவாமி மலையிலிருந்து அருணகிரிநாதர் யாரை பார்க்குறாருங்க? அழக திருவேரகத்தின் முருகோனே. இது எதுக்கு சொல்கிறேங்கிறதுக்கு ஒரு குறிப்பு இருக்கு. ஒரு குறிப்பு: இருவினை பிறவி கடல் மூழ்கி இடர்கள் பட்டளைய புகுதாதே திருவருட் கருணை பிறவையாலே திறமென கதியை பெறுவோனே அரியதற்கு அரியானே அடியவருக்கு எளிய புதன்னேயா. அருணகிரிநாதர் முருகப்பெருமான வழிபடுறப்ப என்ன சொல் புதன்னேயா அப்படிங்கிறார். புதன்னேயா பாருங்க, செவ்வாய் நன்றாக இருந்து குரு ஐயா சொல்லுவாங்களே, செவ்வாயும் குரு, செவ்வாய்க்கு அதிபதி முருக. புதன்னேயான்னு அருணகிரிநாதர் திருப்புகழில் சொல்றாரு ஒரு வார்த்தை. எவிடன்ஸ் இருக்குது பாருங்க, புதன்னேயா. இப்போதான் மெயின் சப்ஜெக்டுக்குள்ளேயே போகிறோம். அர்த்தமுள்ள விழாவிற்கு அழகு சேர்க்க அரங்கு நிலையும் இந்த சுபஹோரையிலே, அர்த்தமுள்ள விழாவிற்கு அழகு சேர்க்க நிரம்பி வழியும் இந்த சுபஹோரையிலே பின்னோரை முன்னேற்ற, பின்னோரை முன்னேற்ற முன்னேறை பின்பற்று, பின்னோரை முன்னேற்ற முன்னோரை பின்பற்று என்ற மகா கவிதை வாக்கியத்தில் நெஞ்சில் ஏற்று என் குருநாதர் கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்தில் நடவு செய்கிற கொடிக்கம்பம் ஜோதிடர் ஐயா, ஜோதிடர் சிரோன்மணி எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி இம்மூவரின் புகழ் மாலையில் என் உதிரி பூக்களை தொடுக்கிறேன். ஜோதிட நாடியால் கட்டப்பட்ட புலவர் வாக்கியம் சொல்லும் பிரம்மாண்ட சேகரத்தை ஜாதக அலங்காரமாய் யாவரும் புகழும் வீமகவியை எத்திசையும் புகழ் மணக்கும் புலிப்பாணியை நவரச சுருதியால் உங்கள் முன்னால் முத்தான 10 நிமிடங்களில் சத்தான சந்தான தீபிகையை ஏற்றுகிறேன் உங்கள் கரவொளியால் அருள் மலை தரும் குருநாதரின் பாடல் மலையால். எல்லாத்துக்கும் பாடல் இருக்கா ஜோசியத்தில்? எல்லாத்துக்கும் பாடல் இருக்கு. தேடுங்கள் கண்டடைவீர்கள். அதுக்கு நமக்கு 5ஆம் பாவமோ 9ஆம் பாவமோ பிறக்கிறப்ப எழுதியிருக்கணும். நான் அடிக்கடி சொல்கிற ஒரு வாக்கியம்,
வந்து படிக்கிறவர்கள் பல பேர், இந்த உலகத்தில் வந்து படிக்கிறவர்கள் பல பேர், படித்து விட்டு வருபவர்கள் சில பேர் தான். வந்து படிக்கிறவர்கள் பல பேர், படித்து விட்டு வருபவர்கள் சில பேர் தான். அது பூர்வ ஜென்ம புண்ணியம். அது நமக்கெல்லாம் இன்னைக்கு வந்து சம்பாதிக்க முடியாது. அது ஏற்கனவே சட்டியில் இருந்தால் தான் அகப்பியில் வரும். சட்டின்னா நம்ம நினைக்கிறது சஷ்டின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஜனனி ஜென்ம சௌக்கியானாம், அதுதான் பதவி பூர்வ புண்ணியானாம். குருநாதரை பற்றி ஜோதிட அரிச்சுவடி 125வது பாடல் ஒன்று சொல்லுது. எனதினிய குருசுவாமி ஜோதிடத்தை எந்தனுக்கு விவரமாய் கற்பித்ததற்கு மனத நிலை மிக மகிழ்வு கொண்டு வந்தேன். மாச்சி வெறு திருவடியை பணிந்து யானும் அனுதினமும் தமதருளை சிறமேற்கொண்டு அவனியில் வாழ் மனிதர்களின் ஜாதகத்தை இனிதாக பார்த்து பலன் சொல்வதற்கு இசைந்தபடி கற்பிப்பீர் குருவே போற்றி. ஜோதிட அரிச்சுவடி இப்படி ஒரு பாடல் சொல்லுது. அதுக்கப்புறம் ஆரப்பா ஜோதிடத்தை முழுதும் கண்டார், ஆராய்ந்து பலன் சொல்வோர் சமர்த்தராவர். முழுதும் யாரும் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. காலதேச வர்த்தமானம், ஜாதி மத நிரபேதம், சுருதி யுக்தி அனுபவத்தின் அடிப்படையில் நாம் பலன் சொல்லிக்கிட்டே இருக்கிறப்போ ஜோதிடம் சொல்வதற்கு நமக்கு உடல் நலனும் வேணும், மனநலனும் வேணும். உடல் நலனை நம்ம பார்த்துக்கலாம், மனநலனை இல்லால் பார்த்துக்குவாங்க. 2 பேர்த்த நலைவனை இறைவன் தான் பார்க்கணும். உடல் நலனை நாம் பார்த்துக்கலாம், உடல் நலத்தை நாம் பார்த்துக்கலாம். வேண்டாத சாப்பாடை பார்க்காத தவிர்த்துக்கலாம். எதை பார்க்கணுமோ அதை பார்க்கணும், எதை கேட்கணுமோ அதை கேட்கணும், எதை சொல்லணுமோ அது நம்ம கையில் இருக்குது. உணவு அன்னலட்சுமி இருக்காங்க. ஆனால் இருவரையும் ஆயிலும் ஆரோக்கியத்தையும் தீர்மானிப்பவன் இறைவன். இறைவன் அப்போ இறையருள் பெறணும்னா குருவருள் இல்லையே திருவருள் இல்லை. குருவை வணங்கியவன் ஒருபொழுதும் வீழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது. குருவை வணங்காதவன் ஒருபொழுதும் வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது. காணப்பா குருபதியின் நிலையை பாரு சொல்றார். காணப்பா குருபதியின் நிலைமையை பாரு, கணமுள்ள ராமன் என்ற நிலைமையை பாரு. இந்த ராமன்கிற பதத்துக்கு புதன்னு பெரியவங்க எழுதுறாங்க. வீணப்பா லக்னேசன் நிலையை பாரு, விதமான ஜென்மனுடன் திசையை பாரு. எங்க வராங்க கடைசியா? இதெல்லாம் பார்த்துட்டு ஐயா சொல்றாங்க, தசாபுத்தியை ஒட்டி பலன் சொல்லு. என்ன வேணாலும் சொல்லுங்க, திதி சூனியம் சொல்லுங்க, 6, 8, 12 மறைஞ்சிருச்சுன்னு சொல்லுங்க. 6, 8, 12 மறைஞ்சா தவறு இல்லை. ஐயா இது வரைக்கும் 366 வீடியோ போட்டிருக்காங்க. லக்னாதிபதி மறைந்தால் குற்றமா? கெட்டவன் மறையலாம், ஒன்றும் தப்பே கிடையாதுங்கிறாங்க. நட்கோள்கள் மறைஞ்சா பிரச்சனை, தீய கோள்கள் மறையலாம், ஒன்றும் தவறு இல்லை. அப்போ இயற்கை சுபர்கள் இயற்கை பாவர்கள்ங்கிறது நம்ம இதயத்திலே இருக்கணும். குரு சுக்கிரன் வளர்வரை சந்திரன் பாபரோடு சேராத புதன், இது நம்ம இதயத்திலே அரிச்சுவடியா பாடம் படிச்சுக்கணும். விதமான ஜென்மனுடன் திசையை பாரு. திசாபுத்தியில் சுருதிகள் சொல்லியுள்ளபடி கட்டங்கள் அமைந்து விட்டால், அல்லது ஜாதக கட்டங்கள் படி சுருதிகள் இணைந்து போய்விட்டால், பொருந்தி போயிடுச்சுன்னா, உங்கள் தசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்து விட்டால், கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால், சுருதி என்ன சொல்லியுள்ளதோ அதை எந்த மந்திர எந்திர தகடு தாயத்து பில்லி சூனியத்தினால் தடுக்கவே முடியாது. நடக்கும் என்பார் நடக்கும், நடக்கும் என்பார் நடக்காதெல்லாம் கிடையாதுங்க. நடக்கும் என்பார் நடக்கும், நடக்கும் என்பார் நடக்காது. அது யாருக்கு தெரியும் தெரியுங்களா? விதி வழியே பயணிக்காதவருக்கு சொல்வதெல்லாம் ஜோதிடம். விதி வழியே பயணிக்காதவருக்கு சொல்வதெல்லாம் ஜோதிடம். விதிவழி பயணிப்பவருக்கு அவர் என்ன சொன்னாலும் ஜோதிட பலன்களாக இறையருளாலும் குருவருளாலும் வாய்த்துரும். நீங்கள் நம்பிக்கை வைத்து பாரம்பரிய ஜோதிடத்தில் பயணிச்சிங்கன்னா உங்களை அறியாமல் பொய்யே சொல்ல முடியாது. பொய் சொல்வதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் தெரியுங்களா? யார் ஒருவன் பொய் சொல்ல மாட்டானோ, விதியை மீற மாட்டானோ, தர்மத்தை மீற மாட்டானோ, அவன்தான் இங்கே வர முடியுமே ஒழிய வேற யாரும் வர முடியாது. ஏதோ தெய்வாதீனமாக மலைக்கு ஒதுங்கலாமே ஒழிய நீண்ட நேரம் போக முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பல்கலைக்கழகங்களில் நிறையா நான் பயணம் பண்ணியிருக்கேன். பல்கலைக்கழக அறிஞர் மேதைகளோட நான் பயணம் பண்ணியிருக்கேன். ஜோதிட மூல நூலெல்லாம் குப்பை என்று சொல்கிற அரியா சனங்கள் மத்தியில் நான் இருந்திருக்கேன். இங்கே வந்தால் உங்களுடைய அறியாமை அகற்றி அரியாசனம் கிடைக்கும். ஊனப்பா உன்மனதை திடப்படுத்தி உத்தமனை ஊழ்வினையை எடுத்து செப்பு. ஆளப்பா போகரோட கடாச்சத்தினாலே அப்பனைய புலிப்பாணி 300 முற்றே.
சரி எப்படி சார் ஜாதகம் சொல்கிறது, எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சிக்கல் இதுதானே. ஜோயிடம் படித்தாச்சு, பட்டம் வாங்கியாச்சு, அனுபவம் வந்துருச்சு, நிறையா புக்கு படிக்கிறேன். வீட்டுக்கு போனால் எல்லாம் மறந்துடுது, மனைவி திட்டுறா, என்ன பண்ணுறது, குழந்தை அழுவுது, ஃபீஸ் இல்லை, 1ஆம் தேதி ஆனால் வீட்டுக்காரருக்கு வாடகை வீடாக இருந்தால் சொல்கிறேன். மாமனார் வளமாக இருக்கணும்னா ஐயா ஒரு பதிவு போட்டிருந்தாங்க, 7-10 சம்மந்தப்பட்ட வளமான மாமியார். எனக்கு மாமனார் கல்யாணத்துக்கு முன்னாடி இது தெரியல, ஜாதகம் இல்லை, இருந்தாலும் பொண்ணு வீட்டில் வாங்கி பார்த்துருக்கலாம், ஏதாவது வாய்ப்பு இருக்குமா. இந்த யோகத்தில் இந்த பூமியில் ஏழ்மையாக பிறக்கிறது தப்பு இல்லை, ஆனால் ஏழ்மையான மாமனாரை கல்யாணம் பண்ணுறது நம்மளுடைய தப்பு. இதையாவது எங்கள் மாமனார் பாப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு 40 லட்ச ரூபா சொத்து இருக்கு, அதுக்காக தான் அப்பப்போ சொல்லிக்கிறது. இதெல்லாம் அப்பப்போ அவர் பார்த்தாருன்னா சரி, ஏதோ ஒரு மீட்டிங்லாம் போய் பேசிட்டு இருக்கா, எவனுக்காவது எழுதி வச்சிருவோம் அப்படியா. அப்படி எதுக்கு சொல்கிறேன்னாங்க, காந்தி சொல்கிறாங்க, காந்தி சொல்கிறாரு, காந்தியோடைய காலங்கள் ரொம்ப கஷ்டமான காலங்கள். அந்த மனிதர் எழுதுகிறார், எனக்கு நகைச்சுவை உணர்வு மட்டும் இல்லை என்றால் நான் என்றோ இறந்திருப்பேன்னு எழுதுகிறார். அப்போது மனைவி கிட்ட சிரிக்க முடியாது, ஏன்னு கேட்டிங்கன்னா சிரிச்சாவே அவங்களுக்கு பெரிய சிக்கலான அமைப்பு தான் இருக்கும். அவங்களுக்கு எது திதி கிடையாது. ஒன்று என்கிட்ட ஒருத்தர், சார் இந்த புத்தாண்டு பலன்கள் சொல்லு அப்படின்னார். நான் அவருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன், உங்கள் மனைவியினுடைய புத்தாண்டு ராசி பலன் எப்படியோ உங்கள் சகல குடும்பத்துக்கும் அதான் அனுப்பிச்சிருந்தேன், தனியாக பார்க்காதீர்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம என்னதான் ஜாதகம் சொன்னாலும் நமக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற ஆள் கேட்பான். எப்பயுமே மனைவி காது கேட்காது தான். நான் சொல்கிறத செய், இல்லை இல்லை தான், இல்லால் இல்லையாயிரும். அப்புறம் எவ்வளோ பெரிய பட்டங்கள் பெற்றாலும் அறிஞர்கள் பெற்றாலும் ஞானியாக இருந்தாலும் மகான்களாக இருந்தாலும் இல்லாளனுடைய பக்கம் அவர்களுடைய பேச்சு செல்லாது. அது ஏன்னு கேட்டிங்கன்னா ஐயா திரும்ப திரும்ப சொல்லுவாங்க, இதில் ஒரு நுட்பமான விஷயம் இருக்குது. வீடு கட்டுறதுக்கு யார் பார்க்கணும், யார் ஜாதகத்தை பார்க்கணும், அவங்க தானே 24 ஹவர்ஸ் இருக்காங்க, அவங்க ஜாதகத்தை பாருங்கள். இதில் நுட்பமான விஷயம் அதுக்கு தான் சொல்ல வரேன். எந்த காரகத்துக்கு நீங்கள் அதிகமாக பயன்படுத்துகிறீர்களோ, வீட்டில் இருக்கிற 4 பேர்த்தையும் ஜாதகத்தை வாங்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஆய்வுக்கு சில பேர்த்துக்கு 3 ஒரு ஹஸ்பண்ட் வராங்க, 2 குழந்தைங்கள் வராங்க, சரியில்லாமல் இருக்கலாம். ஆனால் மனைவி யோகம் ஜாதகமாக இருந்தால் நல்ல யோகம் தானே. இப்போ ஐயாட்ட ஒரு ஜாதகம் நம்ம சமீபத்தில் காமிச்சோம், திருமணம் செய்ய வேண்டாம், நாங்கள் மாமனார் இறந்து போயிடுவாங்க, பண்ண வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இது பல்கலைக்கழகத்தில் சொல்லப்பட்டுள்ள எந்த ஜோதிட நூல்களுமே இல்லை. பல்கலைக்கழக பாடத்திட்டத்தில் ஒரு இடத்துல கூட ஐயா சொன்ன கருத்து இல்லை. இது எப்படி வருங்க, அனுபவம் மூலியமாக தான் வரும். அனுபவம் எப்படி வருங்க, ஜோதிடத்தை காதலிச்சா தான் வரும். முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் உங்களுக்கு மகுடம் உறுதி. முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் உங்களுக்கு மகுடம் உறுதி. நானும் 1ஆம் தேதி ஜிம்முக்கு பணம் கட்டிட்டு 3000 ரூபா சேர்த்துட்டு 6 பேக் வைக்கலான்னு பொங்கல் அப்போ குப்புறப்படுத்திட்டா வீணா போயிடும். அதே மாதிரி தான் இது. எப்படி ஜாதகம் சொல்லணும்னு ஜாதக அலங்காரம் 71வது பாடல் இருக்கு. உரை சரி கிரக நட்பு ஆட்சி உச்சம் உருவகை நீசமும் சமமும் நிறைவேறும் மனையும் பார்வையும் தொழிலும் நிகழ்த்து காரகம் ஆர் அகமும் வரவுரு மரபும் நிறமும் மெய் வடிவம் வழிசரி பழங்கள் துர்பலமும் புறையற தேர்ந்து கண்டிடும் புலவர் புகன்றுள்ள பலன்கள் சித்திக்குமே. பாருங்க, இதையெல்லாம் பார்க்க சொல்லி சொல்றாங்க. சரி, இப்போ எல்லாம் ஒரு சுபத்தோட நம்ம முடியணும் இல்லைங்களா. ஒரு ஜாதகத்தை எடுக்கிறோம், அவன் நல்லவனா கெட்டவனா எப்படியா கண்டுபிடிக்கிறது? நான் சொல்கிறது ஆண்களுக்கு மட்டும்தான். ஏன்னா அந்த உலகத்தில் புரிஞ்சுக்க முடியாத ஒரு விஷயம் 7ஆம் பாவம். அதை ஆராய்ச்சி பண்ணாதீங்க, விட்டுருங்க. ஏன்னா பெரிய பெரிய ஞானிகள் மகான்கள்லாம் தோத்து குப்பரை விழுந்து ஆயுள் முடிஞ்சது சிக்கலாயிட்டாங்க. அதனால் புரியாதது புரியாத மாதிரியே இருந்துட்டா நம்ம பிரச்சனைக்குள்ளே போய் மாட்டிக்க மாட்டோம். சில விஷயங்கள் காதில் கேட்காம இருந்தாவே நமக்கு பல கோடி நிம்மதி வந்துடும். அப்போது ஐயாவுடைய முதல் வீடியோ இருக்கு இல்லைங்களா, 2018 போட்டிருப்பாங்க. முதல் வீடியோவே இந்த பிரம்மாண்ட சேகரத்தில் தான் ஐயா ஆரம்பிக்கிறாங்க. பிரம்மாண்டமாக வளர்ச்சி அடைவதற்கு இந்த காணொலியை உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கிற அத்துணை ஜோதிட நேயர்களும் கொடிக்கம்பம் ஜோதிடர் ஐயா அவர்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இல்லத்திலிருந்து ஜோதிட ஒளி பெற வேண்டுமாய் உங்களையெல்லாம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வர முடியாதவங்க உலகெங்கு இருக்கலாம், அவங்களுக்கு வர முடியாது, ஜோதியை கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்கலாம். நீங்கள் வராட்டியும் பரவாயில்ல, ஒரு நாள் ஒரு வீடியோவை கேட்டு, இன்னைக்கு வரைக்கும் ஐயாவுடைய வீடியோவை 3 நோட்டில் எழுதியிருக்கேன். 366 வீடியோஸும் 366 வீடியோ 3 நோட்டில் எழுதியிருக்கேன்.
ஒவ்வொரு நோட்டும் ஒவ்வொன்று புரியுதுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று புரியுது. மனைவி சமையல் மாதிரி. ஏன்னா ஒரு நாள் டேஸ்ட்டாக இருக்கிறது இல்லை. சரி இன்னைக்கு நல்லா இருக்குமா, அன்னைக்குனா வாழ் பாதி முடிஞ்சு போச்சு. இனிமேல் எங்கே போய் சரி ஏதோ சந்தோஷமா இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதான். ஏன்னா பல நேரங்களில் நம்ம அப்படிதான் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்க வேண்டியது இருக்குது. 7ஆம் பதியாவது சுக்கிரனாவது அவங்க போடுறதான் சாப்பாடு, அவங்க வைக்கிறதான் தண்ணி, அவங்க குறிக்கிறதா நேரங்காலம் எல்லாம். நாதனை லக்னத்தை நலமில்லா பாவர்கள் பார்க்க. என்ன பாட்டு பாருங்க. நாதனை லக்னத்தை நலமில்லா பாவர்கள் பார்க்க. அந்த நலமில்லாங்கிற அந்த வார்த்தை எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுங்களா? நலமில்லா பாவர்னாவே நலமில்லைன்னு தான் அர்த்தம். பாருங்க, பாவர்னாவே நீங்க என்ன சொல்லுவீங்க? அதுலேயே நலமில்லா பாவர் பார்க்கன்னு சொல்றாங்கன்னா அப்ப எவ்வளோ ஒரு உணர்ச்சி பூர்வமா ஒரு அறிவுபூர்வமா ரசிச்சு எழுதியிருப்பாங்க பாருங்க அந்த பாட்டை. இந்த பாட்டெல்லாம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் தமிழ் இலக்கணம் ஒற்றுப்பிழைகள்லாம் இல்லாமல் பிரித்து படிக்கிறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, தமிழ் நல்லா உங்களுக்கு உச்சரிப்பு வந்து ஓரளவுக்கெல்லாம் சரியாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோ பொக்கிஷங்கள் இதுக்குள்ளே கிடக்கும். துய்ய கேரளத்தை படிக்கிறேன், ஐயாட்ட சொல்கிறேன், அழுகிறேன். என்னடா அந்த மனுஷன் இப்படி எழுதிட்டு போய் பேர் கூட இல்லைங்க. நீங்கள் ஜோதிட நூல்களில் பாருங்கள், கீரனூர் நடராஜன் ஐயா எழுதுகிறாங்க. அப்படியே எழுதிட்டு வரப்ப 4,50,000 ஜோதிட சுருதிகளை தொகுத்து வகுத்து பிரித்து தமிழில் மொழிபெயர்க்கிறேன்னு எழுதுறாரு. என்னங்க அநியாயமாக இருக்குது. 4,50,000 நமக்கெல்லாம் ஆயிலே பத்தாது. நம்ம 1131 இருக்கிற ஜாதக அலங்காரமே நம்மளால கையில் தொட்டு பார்க்க முடியல. மாமனார் மாதிரி அது வெறுப்பாக இருக்குது, பக்கத்தால் தான் வச்சுக்கிறோம். என்ன பண்ணுறது? அதை சரி வச்சுக்க வேண்டியதுதான் புத்தகத்தை மட்டும். நாதனை லக்னத்தை நலமில்லா பாவர்கள் பார்க்க. எந்த ஜாதகத்தை வேணாலும் பொருத்தி பாருங்க, யாருக்கு வேணாலும் பொருத்தி பாருங்க. வாதனை மிகுதி உண்டு, வஞ்சனை சூது உண்டு. இது ஏதாவது நீங்க யாருக்கு வேணாலும் பொருத்தி பாருங்க. சோதனை செய்ய வேண்டாம், அடுத்தது போறார். சோதனை செய்ய வேண்டாம், சோர்விலா சுவர்கள் பார்க்க. வேதனை நோயும் இல்லை, வேந்தனாம் பரிசித்து பாரு அப்படிங்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை பாருங்க. இது பல்கலைக்கழக பாடத்திட்டத்தில் ஒரு மருந்துக்கு கூட இது கிடையாது. ஒரு சுக்கு மிளகு திப்பிலி மாதிரிங்க, சித்தரத்தை மாதிரி கூட கிடையாது. நான் ஏன் திரும்ப திரும்ப இந்த பழைய மருத்துவத்தையெல்லாம் சொல்லியிருக்கேன்னா, இது வலம்புரி ஜான் ஐயாவுடைய பிச்சை. நான் வலம்புரி ஜான் ஐயாவை காதலிக்கிறேன். அவருடைய நூல்களை அழுது கொண்டும் தொழுது கொண்டும் தினந்தோறும் வாசித்து கொண்டே இருக்கிறேன். இல்லைன்னா இந்த பேச்சு வழக்கெல்லாம் அவர் இட்ட பிச்சை, கந்தவேலு இட்ட பிச்சை. இதெல்லாம் நம்ம எனக்குன்னு சொல்லிக்கிறதுக்கெல்லாம் பெருமைப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. மூச்சு போச்சுன்னா எல்லாம் போச்சு. அதனால் நம்ம பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. சரி, நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வராங்க, அப்போ என்ன சொல்கிறது? ஒரு லிமிட் வேணும் இல்லைங்களா? இப்போ என்னால் இளையவரனாக இருக்கிறனால ஜோதிடராகவே ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. என்னடா பிரச்சனையாக இருக்குதுன்னா, இல்லை சார் ஜோதிடர்னா இப்படி இருக்கணும். ஏமா நான் கடைசி வரைக்கும் எப்படி இருப்பேன்னு எனக்கே தெரியாது, இப்படி இருக்கிறீங்களே அப்படின்னு. சரி, இருந்தாலும் எப்போ சொல்லணும்? படிக்கிற வயசில் கல்வியை சொல்லுங்க, பிழைக்கிற வயசில் தொழிலை சொல்லுங்க, தடுமாறுகிற வயசில் 8ஆம் பாவத்தை நாசூக்கா சொல்லுங்க. நீங்க சொல்ற சொல்லல நேராக போய் காவிரி ஆற்றுல விழுந்துடக்கூடாது. புரியுதுங்களா? படிக்கிற வயசுல கல்வியை சொல்லுங்க. கல்வி வரலினாலும் பரவாயில்ல, அப்பா தொழில் செய்வான்னு சொல்லுங்க. அவனுடைய தன்னம்பிக்கையை மட்டும் முறிச்சு போட்டுறாதீங்க. ஏன்னா விட்டம் கட்டி கொண்டிருந்த என்னை கூட பட்டம் பெற வைத்தது நவக்கோள்கள். ஐயா கிட்ட சொல்லியிருக்கேன் நான். அந்த வெற்றிலை கொடிக்கால் இருக்கு இல்லைங்களா, வெற்று கொடிக்கால கிடங்கு போடுறதுலேருந்து சேறு போடுறதுலேருந்து கொடி பதியம் வைக்கிறதுலேருந்து விட்டம் கட்டுறதுலேருந்து எல்லாமே தெரியும். விட்டத்தை தொங்கிட்டு இருந்தோம்னா பின்னாடி பட்டம் பெறுவதற்கு காரணமாக இருந்தது நவக்கோள்கள் தான். ஏன்னு தெரியல, ஏதோ விட்ட கொடியோ தொட்ட கொடியோ. விருப்பம் உள்ளவன் ஜோதிடம் கற்கலாங்க, அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. ஆனால் விதி இருந்தால் தான் ஜோதிடம் சொல்ல முடியும். அதுலேயும் குரு விதி இருந்தால் தான் நீங்கள் பிரபலமான மகா ஜோதிடனாக மாற முடியும். இல்லைன்னா மாறவே முடியாது. தரித்திரத்தில் பிறந்தாலும் சாதனை படைக்கணும்னா உங்களுடைய ஜாதகம் பலமாக இருக்கணும். தரித்திரத்தில் பிறந்தாலும் கிரகங்களை நம்ம ஆராயலாம், ஆனால் ஒரு பொழுதும் ஆள முடியாது. கிரகங்களை நீங்கள் துல்லியமாக ஆராயலாம், ஆனால் அதை ஆளணும்னு நினச்சோம்னா எந்த மந்திர தகடு அது இது தாயத்து, அப்புறம் அந்த கோயிலுக்கு போய் கழிக்கிறது, இந்த கோயிலுக்கு போய் ஏங்க நல்ல நேரம் வந்ததுன்னா அதுவாக தானாக வரும், கதவு திறக்கும்.
நல்ல நேரம் வந்ததுன்னா அதுவாக எல்லாம் நடக்கும். மனசை தேத்திக்குங்க, குலதெய்வத்தை வழிபடுங்க, மனைவியை அன்பா புகழ்ந்து பேசுங்க. சொர்க்கம் குழந்தைகளின் வடிவில் உங்கள் இல்லங்களில் தவழ்ந்து கொண்டு இருக்கிறது. அந்த குழந்தைகிட்ட பேசுங்க. சொர்க்கங்கிறது குழந்தை தான். அந்த குழந்தைகிட்ட அன்பா பேசுங்க. அது தவறு செஞ்சாலும் போய் பேசுங்க. மனைவி, குழந்தைகள், குடும்பத்தை தவிர இந்த மண்ணுலகை விட்டு சென்றால் சொர்க்கம் என்பது இருப்பதாக என்னுடைய சிற்றறிவுக்கு தெரியவே இல்லை. இந்த உலகத்தில் நீங்கள் உங்கள் மனைவி, குடும்பம், குழந்தைகளோட என்ன அனுபவிக்கிறீங்களோ அதுதான் சொர்க்கமாகவோ நரகமாகவோ நம்ம எண்ணத்து பிரகாரம் மாறுது. அப்புறம் நம்ம நிறையா பேர் நொந்துக்கிறோம். மனைவி வந்துட்டா இப்படி ஆயிடுச்சு, மாமனார் வந்துட்டார் இப்படி ஆயிடுச்சு, தம்பி பிறந்துட்டா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, விதியில் இல்லாதது வாழ்க்கையில் வராது. விதியில் இல்லாதது வாழ்க்கையில் வராது. வாழ்க்கையில் இல்லாதது விதியில் ஒரு பொழுதும் இருக்காது. விதியில் இருந்தால் தான் வாழ்க்கையில் வரும். மனைவியால் துன்பம்னு ஒருத்தனுக்கு விதி இருந்தால் அவன் 10,000 மனைவி கட்டினாலும் அவங்களால ஒரு டீ நிம்மதியாக குடிக்க முடியாது. மனைவியினால் இன்பம்னு இருந்தால் மனைவி ஆகணுங்கிற அவசியம் இல்லை. மனைவி ஆகிற மாதிரி இருக்கிறவங்க காஃபி கொடுத்தாலும் அவன் ரசித்து குடிப்பான். புரியுதுங்களா நான் சொல்கிறது? இப்போ எல்லாம் லிவிங் டுகெதர் வந்துருச்சு. லிவிங் டுகெதர் சேர்ந்து, இப்போ கிரகச்சேர்க்கைக்கு நம்ம சேர்ந்து பலன் சொல்கிறோம் இல்லைங்களா? இப்போ எல்லாம் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரெண்டு மாறிக்கிட்டே இருக்கு. ஜோதிடம் சொல்வதற்கு 3 விதிகள். பொது விதி ஜோதிட நூலில் இருக்கு, ஐயா சொல்லித்தராங்க. சிறப்பு விதி, இந்த சிறப்பு விதினா என்னன்னா, பார்க்க பார்க்க அனுபவத்தில் நம்மளை அறியாமல் மெருகேறது. சூட்சம விதி அது என்னன்னு கேட்டிங்கன்னா, குருவருளால் தான் வரும். ஒரு ஜாதகத்தை பார்க்குறீங்க, பார்த்தோன்னே துய்ய கேரளம் 78வது பாடல் மனப்பாடமாக உதிச்சிருச்சுன்னா குரு அருள் உங்களுக்கு பூரணமாக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த நேரத்தில் மனைவி வந்து ஏங்க உங்கள் அக்கா வந்திருக்கு, ஃபோன் வந்திருக்குன்னு டம்முன்னு சொம்ப வச்சாங்கன்னா அட்டகாசமாக உங்களுக்கு 8ஆம் பாவம் 7 1 கூடிடுச்சுன்னு அர்த்தம். தெரியுதுங்களா? கடவுளின் ஆசி பெற்றவர்கள் 3 பேர் தான் உலகத்தில். கடவுளின் ஆசி பெற்றவர்கள் 3 பேர் தான் இந்த உலகத்துலங்க வரப்போ. ஒன்று, நமக்கு கல்வி கண் திறக்கிற ஆசிரியர்கள். அவங்கள மறந்துடாதீங்க எப்பயுமே. ஆனா சொல்லி கொடுக்குறாங்க இல்லைங்களா? என்னைக்கோ எங்கள் வாத்தியார் கோவிந்தராஜ சுவாமிகள் ஆனா சொல்லி கொடுத்தார். அன்னைக்கு அவர் சொன்னார், எப்படியா இருந்தாலும் நீ நல்லா பேசுவ அப்படின்னார். அவர் சொன்ன வார்த்தை, எப்படியா இருந்தாலும் நல்லா பேசுவிடா தம்பி, நல்லா வருவ அப்படின்னார். அப்போ வந்து நான், எங்கள் அப்பா இளமையிலேயே எங்களை விட்டுட்டு போயிட்டார். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் 8வது வரைக்கும். நான்லாம் எதுக்கு பள்ளிக்கூடம் போனேன்னு கேட்டிங்கன்னா, சாப்பாட்டுக்காக தான் பள்ளிக்கூடம் போனேன். ஏன் சொன்னோன்னா, அங்கே வயிற்றுக்கு சென்றேன், இங்கே அறிவுக்கு வந்திருக்கேன். அங்கே வயிற்று பசிக்கு சென்றேன், இங்கே அறிவு பசிக்கு வந்திருக்கேன். ஒரு காக்கி ட்ராயரும் வெள்ளை சட்டையும் கொடுப்பாங்க, 2 தான் தருவாங்க. நான் 40 வயசில் எப்படி இருப்போனா அந்த அளவு தான் எனக்கு கிடைக்கும். அப்போ வயசு எனக்கு அதை அரணா கயிறில் போட்டு இறுக்கி முடிக்க, அந்த அரணா கயிறுக்கு 1000 முடிச்சிருக்கும் தாலி கட்டுற மாதிரி. ஒருத்தனே இன்னைக்கு தாலி கட்ட விடுறதில்ல. இப்படின்னு எடுத்துட்டு வந்தா படார் படார் படார்னு யாரோ வந்து பின்னாடி போட்டு முடிச்சு விட்றான். நம்ம கடைசியா அவளுக்கு தான் தாலி கட்டுறோமாங்கிறதே சந்தோஷமா. அப்புறம் நான் வந்து வீடியோ கேமராவை பார்த்து போட்டோவை பார்த்தா கன்ஃபார்ம் பண்றேன், சரி இவதான் என் மனைவியா இருப்பா அப்படின்னு. இப்போ பாருங்க, மாலை போடுறான், அதை விட பின்னாடி வந்து டப்பு டப்புன்னு கட்டி விட்றேன். ஐயோ நான் தாயா கட்டணும், ஏன் அப்படி பண்றீங்க? அதுக்கப்புறம் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அதை அச்சதையை போட்டு விட்டுருவான். போட்டு டே வாடா, நான் பட்ட கஷ்டம் இல்லடா, டே என் கல்யாணத்துக்குலாம் வந்து நீ நல்லா இருப்பின்னு சொன்னேல, பழிக்கு பழி. அந்த அச்சதையை எடுத்து எரியறப்ப அந்த எரியறீங்க சந்தோஷம் இருக்கு பாருங்க, அவ்வளோ சந்தோஷம். எதுக்கு சொல்றோம் நாங்க? இன்பத்தையும் துன்பமாக, துன்பத்தையும் இன்பமாக மாற்றிக்கொள்வது நமது மனதில் இருக்கிறது. அதற்கு செங்கலை எடுத்து வச்சிங்க, முதல்ல எடுத்து வச்சிங்க ஆசிரியர் பெருமக்கள், மறந்துடக்கூடாது. அவங்க இறைவனுடைய நேரடி அருள் பெற்றுவீங்க. அடுத்தது, நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா யாருக்கிட்ட போகிறோங்க? டாக்டர்கிட்ட போகிறோம். நம்ம கையெடுத்து கும்பிட்றோம் இல்லைங்களா? கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க கூட என்ன பண்ணுறாங்க? குழந்தை ஐசியூ யூனிட்டில் இருக்குது, ஐயா நீங்கள் தான் என் தெய்வம், எப்படியாவது என் குழந்தையை காப்பாற்றுன்னு சொல்கிறோம்லாம் இல்லைங்களா? ஏங்க எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும், தைரியமான ஆளாக இருந்தாலும், 10வது மாதத்தில் ஒய்ஃபு இடுப்பு வலின்னு ஃபோன் வந்துடுச்சா நம்ம எவ்வளோ ஒரு நடுங்குறோங்க. ஐயோ என்ன ஆகுமோ, ஏதாகுமோ, அப்படி ஆகுமோ, இப்படி ஆகுமோ, டாக்ஸி பிடிக்கிறோம், அந்த ஒரு நடுக்கு இருக்குது. அப்போ அந்த இடத்துல நமக்கு தெய்வமாக நிற்கிறவங்க மருத்துவர்கள். 3வதாக தெய்வத்தின் அருள் பெற்றவர்கள் ஜோதிடர்கள். உலகத்தில் 3 பேர் தான். ஞானிகள் மகான்கள்லாம் 2வதுங்க. அவர்கள் அந்நிலைக்கு உயர்த்தி கொள்கிறார்கள். தவம் செய்கிறாங்க, பிச்சை எடுக்கிறாங்க, தெருவாக போகிறாங்க. ஆனால்
பிறக்கும் போதே கருவிலேயே திருவுடையவர்கள் 3 பேர், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், ஜோதிடர்கள். கருவிலேயே திருவுடையவர்கள். இந்த விஷயத்தில் ஜோதிடத்தில் வெற்றி பெறுவதற்கு ஒரு விஷயம் வேணும் இல்லைங்களா? அதுக்கு தானே வந்திருக்கோம் நம்ம. இதெல்லாம் சொல்லிவிட்டு சிரிக்க வச்சுவிட்டு நீ ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டிய அப்படின்னு திட்டக்கூடாது. என்ன நீங்கள் ஜோதிடத்தில் வெற்றி பெறுவதற்கு ஜோதிட அறிவு அது எப்படி வரும்? அனுபவத்தினால, குருமார்களில் தொடர்ச்சியாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால, அனுபவம், ஆராய்ச்சி. நாம் சொன்னது கூட சில நேரங்களில் நடக்காமல் போகும். அதெல்லாம் வருத்தப்படாதீங்க. எத்தனையோ சொல்லுவோம், ஒன்று நடக்காமல் போகும். நம்மளை வாரி துப்புவான், இவனா அப்படிமா, கெட்ட வார்த்தையில் திட்டுவான், ஃபேஸ்புக்கில் போடுவான், யூடியூப்பில் போடுவான். அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, எத்தனையோ 1000 உடம்பை அறுத்து 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 தான் டாக்டர்கள் இன்னைக்கு 3D ஸ்கேன் 4D ஸ்கேன்னு டெவலப் பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்கான். அது மாதிரி ஜோதிடத்தை அறுத்து பகுத்து பார்த்து பிழையற திருத்தி பொருள் சொல்வதற்கு ஊவேசா இந்த ஜோதிட துறையில் வரல. ஒரு ஊவேசா இந்த ஜோதிட துறைக்கு வந்திருந்தார்னா அத்தனை தமிழ் நூல்களும் மறுபிறப்பு எடுத்திருக்கும். அந்த ஊவேசா நமக்கு கிடைக்கல. அந்த ஊவேசாவினுடைய பணியை இறையருள் கூட நின்றால் ஆர்எம்எஸ் அஸ்ட்ரோ அகாடமி அதை எடுத்துகிட்டு போகும். என்னுடைய ஆர்எம்எஸ் அஸ்ட்ரோ அகாடமி பட்டம் பெறுவதற்கோ இல்லை வீடு கட்டுவதற்கோ, சின்ன வீடு தான் நான் சொல்கிறேன், சின்னதாக ஒரு வீடு கட்டுறதுக்காக நான் சொல்கிறது. சின்னதாக ஒரு வீடு தப்பாக எடுத்துக்காதீங்க, சின்ன வீடல்ல, சின்னதாக ஒரு வீடு கட்டுறதுக்காக நான் ஆர்எம்எஸ் அஸ்ட்ரோ அகாடமி ஆரம்பிக்கல. பழைய நூல்களுக்கு உயிர் கொடுப்பதற்காக. அப்புறம் அருள் வேணும், ஆசீர்வாதம் வேண்டும். இங்கே வந்து இருந்த அத்தனை பேருக்கும், உலகெங்கும் இந்த காணொளியில் பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஜோதிட அறிவு உண்டாகும், ஜோதிட அனுபவம் சித்திக்கும், ஜோதிட ஆராய்ச்சி உங்கள் இதயத்திலே துளிர்விடும். இங்கிருந்தே குருவருள் பெறுவீர்கள். அது எல்லாத்தை விட அருணாச்சலம் ஐயா, நமது ஐயா குருநாதர் கொடிக்கம்ம ஜோதிடர் ஐயா அவர்கள், இங்கே வந்திருக்கிற ஜோதிட ஆராய்ச்சியாளர்களுடைய ஆசீர்வாதம் இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் கிடைக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து இந்த சுபஹோரையிலே விடைபெறுகிறேன். நன்றி. வாய்ப்பு இருந்தால் மீண்டும் சந்திப்போம். என்னுடைய அலைபேசி எண் 98 944 9 23 24. ஒரே ஃபோன் தான் வச்சுருக்கேன். எல்லாமே என்கிட்ட ஒன்று தான், பேச்சு ஒன்று தான், ஃபோனு ஒன்று தான். ஒன்றுக்கு மேற்பட்டதை நான் எதுவுமே போய்க்கிறது இல்லை. அது பெரிய சிக்கல்னு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்ததுனால எல்லாத்துலேயும் ஒன்று தான் வச்சுருக்கேன். வீடு ஒன்று, கார் ஒன்று, வண்டி ஒன்று, பேனா ஒன்று, மனைவி இப்போதைக்கு ஒன்று. ஜோதிடத்தை பற்றியும் ஜோதிடர்களை பற்றியும் நகைச்சுவை தகுந்த உரையாற்றிய வடிவேல் ஐயா அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டலை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.